ராணிப்பேட்டை அருகே மருந்து மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகளாலும் புகை காரணமாகவும் மாசுபாட்டை சந்தித்துள்ள நிலையில் ஊரை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் நிர்பந்திப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை அருகே உள்ள எமரால்டு நகரில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மருந்து மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் ரசாயன தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகளால் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டு பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளதாக கூறுகிறார்கள் இந்த பகுதி மக்கள். இந்த பகுதியில் என்னன்னா திருமலை கெமிக்கல்ஸ் மற்றும் மலாடி கம்பெனி, யூபிஎல் கம்பெனி என்ற 3 கம்பெனிகள் இயங்கி வருகிறது. இந்த கம்பெனிலேருந்து வர நச்சு புகையின் காரணமாகவும் அந்த கம்பெனிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரின் காரணமாகவும் இந்த நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நீர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அப்படி கெமிக்கல் கலந்த தண்ணி மாதிரி தான் வருது. அந்த தண்ணி தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். மருந்து தொழிற்சாலைகள் வெளியேற்றும் புகையினால் இந்த பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த கம்பெனி புகைங்க மேலே இந்த டிசிஎல் கம்பெனி பொல்யூஷனு கருப்பு புகை அப்படியே பிடிக்குது. இவங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் மழை நேரத்தில் திறந்து விட்டுருவாங்க. மழையோட மழையாக போட்டோம் அந்த பொல்யூஷன் அப்படின்ட்டு. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? எங்களுக்கு ஒரு அசோசியேஷனே கிடையாதுங்க. கேட்டால் வாட்ரு ப்ராஜெக்ட் கண்ட்ரோலுன்றாங்க. அது எங்கே இருக்குது? இன்னும் அங்கே போய் கேட்டால் நாங்கள் போகிற நேரத்தில் அங்கே ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மூடிக்குது. ஜன்னல் ஃபுல்லாக மூடி வச்சா காலையில் எழுந்து திறந்தாலே மூச்சு அடைக்குது அப்படியே. இவ்வாறு குடியிருப்பு பகுதிகளில் அமைந்துள்ள மருந்து மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளின் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகளிடம் மக்கள் புகார் தெரிவித்த போது அதிகாரிகள் கூறிய பதில் அவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதை பற்றி நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கூறும்போது இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னுங்கிறாங்க. ஆனால் அந்த குடியிருப்பு பகுதியை உருவாக்குனதே கவர்மெண்ட் தான். அந்த குடியிருப்பு பகுதியை உருவாக்கும் போது டிவிலெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து வாங்குங்க, இங்கே நாங்கள் பல வசதிகளை செய்து தரலாம் சொல்லிட்டு வர வச்சு எல்லாம் சொந்த வீடு கட்டி இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாசு சம்பந்தமாக நாங்கள் கேட்கும்போது நீங்கள் காலி பண்ணிட்டு போங்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகளின் கழிவுகளால் அந்த பகுதி மக்கள் பலர் ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய்களுக்கு உள்ளாகி அவதிப்பட்டு வருகின்றனர். ரசாயன தொழிற்சாலை கழிவுகளால் இந்த பகுதி நிலத்தடி நீர் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தோல் வியாதி உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு இவர்கள் ஆளாகி வருகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் இவ்விடம் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் என அச்சப்படுகின்றனர் எமரால்டு நகர்வாசிகள்.